சொத்தப்பல்லை குணப்படுத்தும் மூலிகை பேஸ்ட் தயாரிக்கும் முறையை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கரித்தூள் 2 டீஸ்பூன், வேப்பம்பொடி 2 டீஸ்பூன், துளசி பொடி 2 டீஸ்பூன், லவங்கப்பொடி 2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கரித்தூள், வேப்பம்பொடி, துளசி பொடி, லவங்கப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, இந்த 6 பொருளையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுத்தமான ஒரிஜினல் செக்கு தேங்காய் எண்ணெய், கடையில் வைக்கக்கூடிய சாதாரண தேங்காய் எண்ணெயில் செக்கில் ஆட்டின ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு பதம் வரும். அந்த அளவுக்கு வந்ததுன்னா நீங்கள் நிறுத்திடலாம். இப்போது சொத்தப்பல்லை குணப்படுத்தக்கூடிய மூலிகை பேஸ்ட்டு தயார் பண்ணியாச்சு. இதை என்ன செய்யலான்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா எவர்சில்வர் டப்பா இருந்ததுன்னா அதில் பயன்படுத்தலாம். இந்த மூலிகை பேஸ்ட்டை சேமிக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது பழைய பேஸ்ட் நம்ம ஏற்கனவே வீட்டில் விளக்கிட்டு இருப்போம் இல்லையா, அந்த பேஸ்ட்டில் பயன்படுத்தி முடித்ததுக்கப்புறம் பின்புறமாக கத்திரிக்கோலை வச்சு வெட்டுங்க. வெட்டினதுக்கப்புறம் இந்த மூலிகை பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஃபில் பண்ணி பின்னாடி லாஸ்ட்டில் ஒன்று சேர்த்து அயன் பாக்ஸை வச்சு சூடு பண்ணிங்கன்னா பின்னாடி ஒட்டிக்கும். அப்புறம் இயல்பாக அந்த பேஸ்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பொருளெல்லாம் அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாங்கி பயன்படுத்தி உங்கள் பல்லை குணப்படுத்திக்கங்க.